விட்டல் அல்வா நம்ம கைகளில் இப்போ தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. மிக அருமையான பேக்கிங். நான் சொன்ன மாதிரி அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், பேக்கிங்கை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. விட்டல் வந்து ஸ்ரீ மதுரம் ரெஸ்டாரண்ட், நம்ம தென் தமிழகத்தில் மிக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தோட தயாரிப்பு. ஊர்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் கலர்ஸ் அப்படிங்கிறத குறிப்பாக வந்து அரபிக் லெட்டரில் எழுதியிருக்காங்க. திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான விஷயம். அதுக்கப்புறம் குறிப்பாக த டேஸ்ட் ஆஃப் வீட் இன் அ ஸ்வீட் அப்படிங்கிற அருமையாக ஒரு ரைமிங்கோட எழுதியிருக்காங்க. இட்ஸ் அ பியூர் வெஜிடேரியன் ஸ்வீட். ஸோ அதை போக நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி அல்வான்னு இங்கிலீஷில், ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, தெலுங்கில் எழுதியிருக்காங்க, கன்னடம், மலையாளம்னு 4 லாங்குவேஜ் இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து திருநெல்வேலி அல்வா அப்படின்னு போட்டு அகெயின் கோதுமை சுவையின் தனிச்சிறப்பு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அருமையான ஒரு பிராண்டிங்கான ஒரு பேக் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக் எவ்ரி மொமெண்ட் ஸ்வீட் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிராமில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி எனர்ஜி எவ்வளோ, கார்போஹைட்ரேட் எவ்வளோ, ஃபேட்டு, ஐ மீன் சோடியம் என்னெல்லாம் இருக்கோ, ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ரொம்ப பெருமிதத்தோடு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக அருமையான ஒரு பேக்கு. நம்ம அது எப்படி இருக்குது, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்.